நான் வாழாட்டியும் பரவாயில்லை, வேற ஒருத்தன் வாழக்கூடாது. இது சீனாவினுடைய தாரக மந்திரம். என்ன ஆனாலும் சரி, இந்த வேர்ல்டை நான் ஒரு அமைதியாக இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல கங்கணம் கேட்டுட்டு அலையக்கூடிய ஒன் ஆஃப் த நேஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனா தான். இதை ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்னா, கொரோனா கவுண்டை நான் வெளியில் சொல்ல மாட்டேன். உலக நாடுகள் ஏன் கூட எந்தெந்த நாடுகள் எல்லையை பகிர்ந்து இருக்கிறதோ அத்தனை நாடு கூடயும் நான் சண்டை போடுவேன். இப்படி சண்டை போடுறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவேன், இல்லாட்டி ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்கிற சீனா இன்றைக்கி தைவானுக்கு எதிராக கிட்டத்தட்ட 71 வார் பிளேன்ஸ், 7க்கும் அதிகமான வார்ஷிப் அப்படிங்கிறத அவங்களுடைய எல்லைக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்படி எல்லைக்கு கொண்டு போனது மட்டும் கிடையாது, தைவானை அச்சுறுத்தும் வகையில் பல விஷயங்களை செஞ்சு பார்த்துருக்காங்க. இப்படி செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனால் 71 வார் பிளேன்ஸ் அப்படிங்கிறது புதுசு தான். 7 வார்ஷிப் அப்படிங்கிறதும் புதுசு தான். இதுக்கு பின்னாடி சீனா செஞ்ச சில வியூகங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் அவங்களுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஆர்மியில் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான டெக்னாலஜி பற்றியும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தைவான் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குங்க. இந்த தைவான் ஸ்ட்ரைட்டில் மீடியன் லைன் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. இந்த மீடியன் லைன் தான், அதாவது எல்லைக்கோடு மாதிரி, இந்த பக்கம் நீயும் வரக்கூடாது, அந்த பக்கம் நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சீனா தைவான் சொல்லி வச்சுருக்கக்கூடிய ஒரு லைன். இந்த லைனை க்ராஸ் பண்ணாங்க அப்படின்னா அது தைவானுக்குள்ளே வர்றதுக்கு சமம். அப்படி கிட்டத்தட்ட 41 விமானங்கள் என்பது இந்த மீடியன் லைனை கிராஸ் பண்ணி நேற்றைய ஒரு தினத்தில் மட்டும், அதாவது 24 மணி நேரத்தில் மட்டும் கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி கிராஸ் பண்ணுறதுனால ஒரு விதமான பரபரப்பு அப்படிங்கிறது தைவான் நாட்டுக்குள்ளே ஏற்படும். அந்த பரபரப்பில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அச்சப்படுவாங்க. அப்படி அச்சப்படக்கூடிய மக்கள் சீனாவுக்கு எதிராக, அதே மாதிரி தைவானுடைய ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய குரலை கொடுப்பாங்க. அது உலக நாடுகளிடையே பேசு பொருளாக மாறும். இதுதான் சீனாவினுடைய பிளான். சீனா இந்த பிளானை போடுறதுக்கு காரணம், தைவான் என்னுடைய நிலப்பகுதி, தைவானும் சீனாவும் ஒன்று தான், சீனா தைவான் தனித்தனி நாடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இந்த தைவான் அப்படிங்கிறது தான் உண்மையான சீனா. இப்போ இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா அப்படிங்கிறது உண்மையான சீனா கிடையாது. இந்த தைவானுடைய ஒரு பகுதி அப்படின்னு வேணால் சொல்லலாம். இப்படிப்பட்ட மிக முக்கியமான வரலாறை மறைச்சு, இதுதான் தைவான், இது என்னுடைய நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி, திபெத்தும் என்னுடைய நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி, ஹாங்காங்கும் என்னுடைய நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி, தென்சீன கடல் முழுவதுமாக என்னுடையதான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பல நாடுகளுக்கு தலைவலியை கொடுத்திருக்கும் ஒரே ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தா சீனா தான். ஸோ இப்போ சீனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏன் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், தைவானும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு ட்ரில்லில் ஈடுபடுறாங்க. கொல்யூஷன் அண்ட் ப்ரொவகேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கொல்யூஷன் அண்ட் ப்ரொவகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரில்லுக்கு எதிராக தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சீனா என்ன செய்ய போகிறோம், ஸ்ட்ரைக் ட்ரில் அப்படிங்கிறத செய்ய போகிறோம்னு சொல்லி ஸ்ட்ரைக் ட்ரில் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குறாங்க. இந்த ஸ்ட்ரைக் ட்ரில் அப்படின்னு சொல்கிறதுல நார்மலாக தைவான் கூட யுத்தம் நடந்தது என்றால் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ட்ரில்லில் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கம் சொன்னாலும், இது அமெரிக்கா தைவானுடைய அந்த நட்புக்கு எதிராக சீனா கொடுத்த வார்னிங் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 800 பில்லியனுக்கும் அதிகமான ஒரு அமௌண்ட்டுக்கு அமெரிக்காவில் ஒரு சாங்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கிது. அப்படி கிடைச்சதில் நிறைய பணம் அப்படிங்கிறத நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம், தைவானுக்கு கொடுக்க போகிறோம். 2023 நாம் அமெரிக்கா தைவானுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பை அமெரிக்கா வெளியிடுகிறது. ஸோ அமெரிக்காவினுடைய இந்த ஒரு செய்திக்கு பின்னாடியே சீனா என்ன செய்கிறாங்கன்னா, இது நீங்கள் செய்யக்கூடாது, எங்கள் நாட்டுக்குள்ளே, அதாவது சீனா தைவான் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கள் நாட்டினுடைய இறையாண்மையை இது பாதிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிராக பொங்கி எழுகிறார்கள். ஸோ அமெரிக்காவுக்கு எதிராக இவங்க பொங்கின உடனே தைவான் என்ன செய்கிறாங்கன்னா, என் நாட்டுக்கு வர வேண்டிய உதவியை நீ எப்படா தடுக்கலாம், வாடா அமெரிக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ராணுவ ட்ரில்லில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கொல்யூஷன் அண்ட் ப்ரொவகேஷன் அப்படிங்கிற அந்த ட்ரில்லில் ஈடுபடுறாங்க. அந்த ட்ரில்லில் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடு தைவானை அடிக்க வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறது இங்கே சீனா தைவானை அடிக்க வந்தாங்கன்னா அதை தடுப்பது எப்படி, அப்படி தடுத்த பிறகு அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் எப்படி என்ட்ரு ஆகணும், இதை ஃபுல்லாக அந்த ட்ரில்லில் அவங்க செஞ்சு பார்க்குறாங்க. இந்த ட்ரில்லை சீனா கொஞ்சமாக பார்த்து கொண்டே இருந்தவங்க திடீர்னு பார்த்தா 71 வார் பிளேன்ஸ் அப்படிங்கிறத தைவானுக்கு எதிராக நாங்களும் ட்ரில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. இதில் 18J-16 ரக விமானங்கள், 11J-1 ரக விமானங்கள், 6 Su-30 ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதும் இந்த மீடியன் லைனுக்கு அப்பால் வந்தது அப்படின்னு சொல்லி தைவான் சொல்கிறாங்க. இதை சுட்டு வீழ்த்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது, ஆனால் இதை உலக நாடுகள் கவனிப்பதற்காகத்தான் நாங்கள் இதை வெளியில் சொல்கிறோம், இல்லாட்டி இதை வெளியிலே சொல்ல மாட்டோம், ஒரு யுத்தத்தை நாங்கள் நேரடியாக தொடங்கிடலாம், ஆனால் இது யுத்தத்துக்கான காலம் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும்னு சொல்லி தைவான் அவங்களுடைய அறிக்கையில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ எங்களுடைய நாடு அமைதியை விரும்புது, ஆனால் சீனா அமைதியை விரும்பலை. எங்கள் நாட்டுக்கு எதிராக மட்டும் கிடையாது, சீனா பல நாடுகளுக்கு எதிராக இதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ உலக நாடுகள் இதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தைவான் இப்போ சீனாவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டு இருக்கு. தைவானுடைய ஆளும் கட்சிக்கு இது வாழ்வா சாவா போராட்டம். ஏன்னா அங்கே லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது, அதில் வந்து ஆளும் கட்சி படு தோல்வி அடைகிறாங்க. இந்த தோல்வியை சரிப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சீனாவுக்கு எதிரான மிகப்பெரிய அளவில் அவங்க என்ன செய்யணும், திட்டங்களை தீட்ட வேண்டும். அந்த திட்டத்துக்கான ஒரு வழிமுறையாக கூட இப்போ சீனா வாண்டடாக வந்து சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, இப்போ சீன வீரர்கள் சும்மா வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆல்ரெடி சீன வீரர்கள் இப்போ ட்ரைனிங் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு கண்டுபிடிப்பு வந்தாலும் அதை ஃபஸ்ட்டு மிலிட்ரி யூஸ் பண்ண பிறகு தான் நார்மல் மனிதர்களுக்கு அது கொடுக்கப்படும். ஜிபிஎஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹீல் ஷூ வர எல்லாமே ஒரு கட்டத்தில் இராணுவத்துக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ அதே மாதிரி இராணுவத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஆர் கிளாஸஸ் அப்படிங்கிறத நார்மலாக இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லாட்டி நம்ம பல மால்களுக்கு போகும்போதுலாம் சினிமா தேட்டர்லாம் இப்போ விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வர தொடங்குது. நிறைய பேர் மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இதை யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தா இராணுவம் தான். இராணுவத்துக்கு எந்தெந்த இடத்துல டார்கெட் இருக்குது, விர்ச்சுவல் ரியாலிட்டி வழியாக அவங்க ஒரு கிளாஸை போட்டுட்டாங்கன்னா எந்தெந்த இடத்துல டார்கெட் இருக்குது, அதை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் அவங்களுடைய ஹெல்மெட்லலாம் வந்துட்டுருக்கும். நல்ல நீங்கள் அயன்மேன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டுடன் நிறைய விதமான இராணுவ கண்டுபிடிப்புகளை எல்லா நாடுகளுமே கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த கண்டுபிடிப்புகளோடு மட்டும் நின்னா போதுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த கண்டுபிடிப்புகளை வச்சு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறாங்க, இராணுவ வீரர்களுக்கு பல நாடுகள் நினைக்கிறாங்க. அதில் இப்போ சீனாவும் என்ன செய்கிறாங்கன்னா, புதுசாக ரெக்ரூட் பண்ண அந்த சீன வீரர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு விஆர் கிளாஸை போட்டு நிறைய ட்ரைனிங் கொடுக்கப்படுது. ஸோ ஒரு விஆர் கிளாஸை போட்ட உடனே உங்களுக்கு ஒரு கேமிங் என்விரான்மெண்ட் மாதிரி உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய உலகம் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக மாறும். அப்படி மாறின பிறகு எதிரிகள் யாராவது வந்தால் அவங்கள அது ரெட்டாக காண்பிக்கும். உங்களுடைய படையை சார்ந்தவர்கள்லாம் இருக்காங்கன்னா அது விஆரில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி அதுக்கு பல விதமான டெக்னாலஜி இருக்குது. இந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம் எல்லாமே ஒரு ப்ளூ கலரில் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதிரிப்படை எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரெட் கலரில் காண்பிக்கும். அந்த விஆரை வச்சு கரெக்டாக நம்ம இப்படி கன்னை எய்ம் பண்ணோம்னா அந்த விஆர் கிளாஸ் வழியாக ஒரு கேம் விளையாடுறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பாயிண்ட் அங்கே போய் விழும், நம்ம ஷூட் பண்ணலாம். இந்த மாதிரியான ட்ரைனிங் அப்படிங்கிறது இப்போது சீன வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இதை யார் முதல்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய வீரர்களும் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற இராணுவ வீரர்களும் இதே மாதிரி விஆர் கிளாஸ்லாம் போட்டு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போது சீனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் இது கூட சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த விஆர் அப்படிலாம் சொல்லும்போது ஒரு புது ரக ட்ரைனிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இவங்க இந்த ட்ரைனிங் இல்லாட்டி இந்த விஆர் கிளாஸை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விமானத்துலேருந்து ஒரு இராணுவ வீரர் குதிக்கணும். அப்படி குதிக்கும் போது பேராஷூட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணணும். இதை எப்போதுமே ஒரு விமானத்தை கொண்டு போய் அதுலேருந்து ஒரு இராணுவ வீரரை குதிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் எப்போதும் இயலாத காரியம். நிறைய வித சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு பெரிய ஒரு குழியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஐஸ் கட்டி மலைகளாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு பாலைவனமாக இருக்கலாம், இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு காடாக ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட்டை விஆரில் லோட் பண்ணுறாங்க. அந்த டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட்டை விஆரில் லோட் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பில்டிங், அந்த பில்டிங்க்கு மேலே சும்மா 2-3 பெல்ட் இருக்குது. அந்த பெல்ட்டில் இராணுவ வீரர்கள் அப்படிங்கிறவங்க தொங்க வைக்கப்படுவார்கள் விஆர் கிளாஸை போட்டு. இந்த விஆர் கிளாஸில் இப்போ என்ன லோட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெசர்ட் அப்படின்னா ஒரு டெசர்ட், அந்த டெசர்ட் லோட் ஆகும். அந்த டெசர்ட்டில் எந்த மாதிரி காற்றடிக்கும், எந்த மாதிரி வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஸ்டுடியோக்குள்ளே வரும். ஸோ காற்று ஒரு பக்கமாக அடிச்சுட்டு இருக்கும், இன்னொரு பக்கமாக வெப்பம் அடிச்சுட்டு இருக்கும். அந்த ஆழம் ஆல்டிடியூட் அப்படிங்கிறது காண்பித்து கொண்டு இருக்கும். எப்போ நம்ம டைவ் பண்ணணும், எப்போ நம்ம பேராஷூட் ஓப்பன் பண்ணணும், எந்த மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்தணும், இது எல்லாமே விஆர் கிளாஸில் இந்த ட்ரைனிங் கிடைக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கற்றுக்கொள்வார்கள். அப்படி கற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும்னா, இப்படி ஒரு 10 நாள் 20 நாள் ட்ரைனிங் கிடைத்த பிறகு நேரடியாக அவங்க எங்கே போக போகிறாங்க, களத்தில், அதாவது உண்மையான ஒரு ஃப்ளைட்டில் இருந்து குதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஆர் டெக்னாலஜியும் யார் பயன்படுத்திட்டு இருக்காங்களா, இந்த சீன ராணுவ வீரர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கே ரொம்ப புதுமையாக தான் இருக்கும். இப்படிலாம் நடந்தால் எப்படா விக்கி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக சீனா வரும் காலங்களில் விர்ச்சுவல் ரியாலிட்டியை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அது இன்னைக்கு ப்ரூஃபாக நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. ஸோ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது இதோடு நிற்கலை. நான் நல்லா சொன்னேன்ல, இந்த மாதிரியான என்விரான்மெண்ட் இருக்கும்போது ஒரு ராணுவ வீரர் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத விஆர் வழியாக ரெக்கார்ட் பண்ணி கமாண்டர் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு தெரியாது நம்மகிட்ட எவ்வளோ புல்லட் இருக்குது, இல்லை நம்மகிட்ட எந்த மாதிரி கிரனேடு இருக்குது, எப்படி எதிரி நாட்டவர்களுடைய அந்த இடம் இருக்கிறது, அதற்கு எந்த வெப்பனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம்
நார்மலாக ஒரு ராணுவ வீரருக்கு தெரிஞ்சாலும் அச்சசலாக அப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான யோசித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது ஒரு ராணுவ வீரருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது ராணுவ வீரரால் என்ன செய்ய முடியும்? அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்களுடைய அந்த ஹெல்மெட்லையோ இல்லாட்டி இந்த விஆர் கிளாஸ்லையோ காண்பிக்கும், இந்த கிரெனேடை யூஸ் பண்ணு, இந்த கன்னை யூஸ் பண்ணு, இந்த ஸ்னைப்பரை யூஸ் பண்ணு, இல்லை இந்த மாதிரி புல்லட்டை யூஸ் பண்ணு, இந்த மாதிரியான இடத்துல நீ அதை என்ன செய், டார்கெட் பண்ணு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காண்பித்து கொடுக்கும்போது ஒரு ராணுவ வீரர் பக்கா இயந்திரமாக மாறி என்ன செய்யலாம், போர் புரியலாம். இதை இப்போ எல்லாருமே சோதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நிற்கிறது இந்த சீனா அப்படிங்கிற நாடு. ஸோ சீனாவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மிகப்பெரிய அளவில் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை நடத்திட்டு இருக்காங்க. இந்த தைவானுக்கு எதிரான ப்ரொவகேஷன்லையும் சீனா என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய ஐலண்ட், அந்த தைவான் அப்படிங்கிற அந்த தீவை இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, 3D ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. அப்படி 3D ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த ராணுவ வீரர்களுடைய விஆருக்குள்ளே இன்பில்ட்டாக, அதாவது அவங்க அந்த விஆர் கிளாஸை போட்டுட்டாலே தைவானுடைய அந்த என்விரான்மெண்ட் தான் வரும். ஸோ எந்த இடத்துல இறங்கணும், அப்படி இறங்கும்போது எந்த வெப்பனை யூஸ் பண்ணணும், இது எல்லாமே இப்போ ட்ரைனிங் வழியாக இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ட்ரில்ஸ் அப்படிங்கிற இந்த ட்ரில் வழியாலாம் படித்து கொண்டிருக்கிறார்களாம் சீனாவினுடைய ராணுவ வீரர்கள். இப்படி ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்தாலும் நெகட்டிவ் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் இந்த கேமிங்கில் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு என்விரான்மெண்ட்டில் இருந்த ஒரு ராணுவ வீரனால் களத்தில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் இருக்கும். அதனால் அவங்களால போர் புரிய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஆனால் காலங்கள் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாமும் என்ன செஞ்சு தான் ஆகணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நபர் ரொம்ப பெரிய அளவில் இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் அப்படிங்கிறத விளையாடக்கூடிய நபரால் சீக்கிரமாக என்ன செய்ய முடியுது, இந்த மாதிரி துப்பாக்கிகளை எடுத்து சுட முடியுது. பார்த்துக்கோங்க, துப்பாக்கிகளை எடுத்து சுட முடியுது, வாகனங்களை எடுத்து ஓட்ட முடியுது, டக்குனி சில முடிவுகளை எடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்ட் ஆனவங்களை பற்றி நான் பேசலை, கேமை நேக்காக விளையாடுறவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதே மாதிரியான கேம்ஸ் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கும் கொடுக்கப்படுகிறதாம். ஸோ அதில் அவங்க எந்த மாதிரி நேர்த்தியான முடிவுகளை எடுக்கிறாங்க, எந்த மாதிரியான வெப்பனை யூஸ் பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணியும் இந்த ராணுவ வீரர்களுடைய ரேங்கிங் சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஒரு புது சிலபஸ் மாதிரி. ஒரு 1990களில் நம்ம படித்த சிலபஸ் வேறு, 2000 அப்படிங்கிற வருடத்தில் நம்ம படித்த சிலபஸ் வேறு, 2022 நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் வேறு. அதே மாதிரி இராணுவ ட்ரைனிங்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சிலபஸ் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. அந்த சிலபஸில் இப்போ ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த ஆகுமெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது எல்லாமே என்ன செய்யப்படுகிறது, மிகப்பெரிய பங்கை ஆற்றுகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்தியா தான். இந்தியா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியா இதை நம்புற மாதிரிலாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயத்தில் அடிபட்டுட்டோம். ஸோ நாம் இப்போ என்ன செய்கிறோம், இந்தியா பாகிஸ்தான் எல்லை ஓரங்களில் பிரளய் பெலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்ருக்கோம். சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் மிசைல் தான் கிட்டத்தட்ட 100லேருந்து 500 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய எதிரி நாட்டவர்களால் அது கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான இந்த பெலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கிறத நிறைய நம்ம வாங்கி இந்த சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நம்ம புதிய புதிய வழித்தடங்கள் அப்படிங்கிறத அமைச்சிட்ருக்கோம். பழைய வழித்தடங்கள், ரோடு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அங்கே பதுங்கு குழிகளில் ஏதாவது சரி செய்யணுமா, இது எல்லாமே நம்ம சரி செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தக்கது. ஸோ எந்த அளவுக்கு சீனா அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சிட்ருக்காங்களோ அதை விட கூடுதலாக இந்தியாவும் அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சீனாவுக்கு பல இடங்கள்லேருந்து ஆபத்து, நமக்கு 2 இடங்கள்லேருந்து ஆபத்து. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று சீனா. அதுலேயும் பாகிஸ்தான்லேருந்து ஆபத்து நேரடியாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இப்போ பாகிஸ்தானே பெரிய ஆபத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானா, தெஹ்ரிக் தாலிபன்களா அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க அடி வாங்கிட்டு இருக்கிறனால பாகிஸ்தானுக்கு இன்னொரு நாடு உதவாமல் பாகிஸ்தான் நம்மளை எதிர்க்காது. ஸோ நமக்கு எதிரான ஒரே ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தா சீனா தான். அது சீனாவுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு போல். அதனால தான் இப்போ கொரோனா வைரஸ் எல்லாம் ஈஸியாக எங்கே டைவெர்ட் பண்ணி விட்டலாம், இந்தியா அமெரிக்காலாம் டைவெர்ட் பண்ணி விட்டலாம்டா அப்படின்னு சொல்லி இப்போ கொரோனா வைரஸ் கேமை விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு நாடு கொரோனா வைரஸால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை அனுபவித்து கொண்டு இருக்கும்போது இன்னொரு நாட்டுக்கும் குடைச்சல் கொடுக்கணும், பல நாடுகளுக்கு நம்ம எதிராக தான் இருக்கணும். பிலிப்பைன்ஸ் கூட சண்டை போட்டுட்டாங்க, ஜப்பான் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி எல்லா நாடுகளையும் ஒன்று விடாமல் வம்பு இழுக்கக்கூடிய இந்த சீனாவினுடைய வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது நெருங்கிக்கிட்டு இருக்கு. அது இந்த ஒரு கொரோனா வைரஸ், அதன் பிறகு ஏற்படக்கூடிய ஜியோபொலிட்டிக்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறது சீனாவினுடைய ஒன்று அது வல்லரசாக மாற்றும், அப்படி இல்லைனா சீனாவினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. என்ன நடந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது அப்டேட் வந்தாலும் சரி, அது உடனடியாக தமிழ் பொக்ஷம், தமிழ் விதை, தமிழ் வியூகம் இந்த 3 சேனல் ஏதாவது ஒரு சேனலில் வந்துடும். ஸோ 3ஐயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.